எல்லாருக்கும் வணக்கம் நண்பர்களே. என் பெயர் கண்ணபிரான். நான் உங்களுக்கு எல்லோருக்கும் என்னையும் என் குடும்பத்தையும் அறிமுகம் செய்ய போறேன். இது தான் என் மனைவி லட்சுமி. இது என்னுடைய முதல் மகன் பெயர் சதிஷ், அவனது மனைவி பவித்ரா. இது என்னுடைய இரண்டாவது மகன் சுரேஷ், அவனுக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை. மூன்றாவது எனக்கு மகள், அவள் பெயர் அம்மு, அவளுக்கு திருமணம் முடிந்து வெளிநாட்டில் இருக்கிறாள். ஒரே ஒரு பேரன், சிட்டு என்று செல்லமாக அழைப்பேன். இதுதான் என்னுடைய குடும்பம். இதற்கு அப்புறமா நடக்கிற எல்லா ரகளைகளையும் பார்த்து சிரிச்சிட்டே என்ஜாய் பண்ணுங்க. ஐயோ ஐயோ, நான் ஆசையாக வளர்த்த ஆட்டுக்குட்டியே எடுத்துட்டு போயிடான். அப்பா பரவில்லை, ஆடோட போச்சு, யாருக்கும் எதுவும் ஆகாம இருந்தால் அதுவே போதும். வாங்க தம்பி, உங்களுக்கு நல்ல வீடு ஒண்ணு பார்த்து வச்சிருக்கன், வா போகலாம். துணி பை எடுத்துட்டு வந்துடன் போவோம். நேற்று இரவு நேரத்தில் வேலியில் போயிருந்தால் அப்போது திருடனை பிடித்து இருப்போம். இந்த பெரியவர் என்னை வேலியில் போக விடவில்லை. சரி, இன்று இரவு எப்படியும் அவனை பிடித்து விடுவோம். தம்பி, வீடு எப்படி இருக்கும்? உங்களுக்கு பிடிச்சு இருக்கா இல்லையா சொல்லுங்க, வேற வீடு வேணு திடுறன். ஐயோ, இந்த வீடு நல்லாதான் இருக்கு, எனக்காக இவ்வளவு நேரத்துக்கு உதவியதற்கு மிக்க நன்றி. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, எங்க ஊருக்கு வந்த விருத்தலை நீங்க, நாங்க தான் உங்களை கவனிக்கணும். அப்புறம் தம்பி, இந்த உருளை எங்க போனாலும் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்திடணும். உங்களுக்கு தெரியாதது இல்ல, எங்க அப்பா எல்லாம் விஷயமும் சொல்லி இருப்பாரு, கவனம். எனக்கு எல்லாம் தெரியும், இருந்தாலும் எனக்கு ஒரு சில விஷயங்கள் தான் புரியாதா. யார்கிட்ட கேக்குறது, நீங்களே சொல்லுங்க. அப்படியா? இந்த ஊரு எல்லையில் உள்ள கோவில் ஒருவர் இருக்கிறார், அவரை பார்த்தால் எனக்கு இப்போது கூட பயமாக இருக்கும். அவனுக்கு தான் எல்லாம் விஷயமும் தெரியும். உங்களுக்கு தைரியம் இருந்தால் அவரு கிட்ட கேளுங்கள். சரி, நான் அவரை சந்தித்து பேசினால் தான் எனக்கு இங்கு என்ன நடக்கிறது என்று தெரியும். நான் அங்கு போகிறேன். வா ராமு, என்ன பக்க இவ்வளவு தூரம் வந்து இருக்கா, சொல்லு, என்ன விஷயமாக இங்க வந்த? ஐயா, என் பெயர் ராமு என்று எப்படி உங்களுக்கு தெரியும்? எனக்கு ஒன்றும் புரியவில்லை. எனக்கு உன் பெயர், நீ எதற்கு இந்த ஊருக்கு வந்த? அப்புறம் உன்னால் இந்த ஊருக்கு நடக்கும் நன்மைகள் எல்லாம் எனக்கு தெரியும். சரி, நீ எதுக்கு என்னை தேடி இங்க வந்த? என்கிட்ட என்ன தெரிஞ்சுக்கணும்? இந்த ஊருக்கு என்ன ஆட்சி? என் எல்லாம் இறந்து போனார்கள். எதற்கு 6 மணிக்கு மேல யாரும் இங்க வெளியே வாரமாக இருக்காங்க? யாரு அந்த மனிதமிருகம்? அவன் எப்படி இந்த ஊருக்கு வந்தான்? இல்ல இந்த ஊருக்கு அப்படி சொல்லி யாராவது வந்து திருட்டுத்தனமாக கொலைகள் செய்யுறங்கள? அதை தான் எனக்கு தெரியணும். அது ஒரு பெரிய கதை. 25 வருடம் முன்பு நடந்தது சொல்லுறன். அந்த காலத்தில் ஒரு பெண் கர்ப்பமாக இருந்த சமயத்தில் பிரசவம் வலி வர துவங்கியது. அன்று நிறைந்த அமாவாசை அன்று ஊரில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றால் அப்போது அந்த பெண்ணுக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அது மிகவும் கொடூரமாக பிறக்க அந்த குழந்தை இறந்து விடும் என்றும் இந்த குழந்தையின் உடல் சரி செய்ய முடியாது என்று அந்த குழந்தையை அந்த பெண்ணுக்கு தரமால் குழந்தை இறந்து விட்டது என்று மருத்துவர் சொல்லிவிட்டார். பின்னர் அந்த குழந்தை காணவில்லை. பின்பு என்ன நடந்தது என்று காலம் தான் பதில் சொல்ல வேண்டும். அதை நீ தான் கண்டுபிடிக்க வேண்டும். போன வேளை முடிச்சுதா? அவரை பார்த்து பேசிட்டு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் பாத்திரிக்கையில் எழுத போறீங்க. பேசுனா, ஆனால் அவரு செல்லுறது ஒன்னும் எனக்கு புரியவில்லை. அதனால் அங்கு இருந்து கிளம்பிட்டேன். ரொம்ப தூரம் நடந்துட்டேன். சரி, நான் வீட்டுக்கு போய் உறங்குகிறேன். சரி, பார்த்து போங்க, நான் அப்பிராம வந்து பேசுறேன். இன்று இரவு நாம வெளியில் போய் பார்த்தால் தான் இதற்கு ஒரு தீர்வு கிடைக்கும். இல்லாவிட்டால் இந்த ஊர்ல எல்லாரும் செல்லுற மாதிரி நாமளும் அந்த கதையை நம்பிடுவோம். சரி, இப்போது நல்லா தூங்கி ஓய்வு எடுத்து இரவு நேரத்தில் இந்த ஊரை ஒரு இடம் இல்லாமல் தேடுவோம். ஐயோ பாவம், ரொம்ப அசதிய வந்து துங்குறாரு. சாப்பாடுக்கு நேரம் ஆகுது. சரி, இங்கேயே சாப்பாடு வச்சிட்டு எழுந்ததும் சாப்பிட்டும் நாம கிளப்பிடலாம்.
என்ன ரொம்ப நேரம் தூங்கிட்டோன், மணி என்ன 7 மணி ஆகுது. சரி, இங்க யாரு சாப்பாடு எடுத்துட்டு வந்து இங்கேயே சாப்பிட்டு போயிருக்காங்க? யார இருக்கும்? சரி, அப்புறமா வந்து பாத்துக்கலாம், முதல் வேலையில் போவோம். எல்லாம் இடம் பார்த்தாச்சு. எத்த ஒரு மிருகமும் இல்ல, மனிதனும் இல்ல. எல்லாம் இந்த ஊர் ஓட்டிய தேவை இல்லாத முட நம்பிக்கை. அப்புறம் எப்படி நிறைய பேர் மரணம்? ஒன்னும் புரியல. ஐயோ, இப்ப வேற பாசியாக இருக்கு. காலையில் சாப்பிட்டது யாரு? சாப்பிட்டு போயிருக்காங்க. நாம இங்க இருந்து தூங்கியதால் தெரியலா? காலையில் தெரிஞ்சுக்க வேண்டியது தான். வந்து 5 நாள்கள் ஆகுது. அங்க இருக்க உயர் அதிகாரி தொலைபேசி பேசுவோம். சார், நான் ராமு பேசுறேன். செல்லுங்க ராமு. போன விஷயம் எல்லாம் முடிச்சுட்டு திருடன் யார் என்று கண்டு பிடிச்சாச்சே, ஏதாவது தகவல் சொல்லுங்க ராமு. சார், நான் இந்த ஊருக்கு வந்ததிருந்தே இங்க எல்லாரும் ஒரு வதந்தி பரவியது இருந்தது. 6 மணிக்கு மேல யாரும் ஊருக்கு வெளியே வரமா இருப்பாங்க. நான் இரவு முழுவதும் தேடினேன், யாரும் இல்லை. அதான் என்ன செய்வது புரியவில்லை. சரி ராமு, நான் செல்லுற மாதிரி ஊருக்கு இருக்கும் எல்லோரையும் விசாரிங்க, அப்புறமா எனக்கு தகவல் சொல்லுங்க. சரிங்க சார், எல்லாரையும் விசாரிச்சு கூடிய விரைவில் திருடனை பிடிக்கிறேன். என்ன சார், காலையில் இந்த பாக்கம்? இரவு சாப்பிடாம இருந்ததால் காலையில் பாசி எடுத்தது, அதான் விடிச்சதும் எழுந்து கடையில் சாப்பிட்டு வரேன். என்னது, இரவு சாப்பிடவில்லையா? நான் வந்து உங்க வீட்டுல வந்து பார்த்ததும் நீங்க நாள தூங்கிட்டு இருந்தீங்க. நான் உங்களுக்கு சாப்பாடு வச்சுட்டு போனேன், நிக்க என்ன சாப்பிடவில்லை சொல்லுறீங்க? அப்படியா? நான் எழுந்து பார்த்தால் எல்லாம் காலியாக இருந்தது. எல்லாம் உணவும் யாரை சாப்பிட்டு போயிருக்காங்க? யாராக இருக்கும்?